பொதுக்காலம் 24ஆம் வார வெள்ளிக்கிழமை. பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 1-3 முடிய. பண்கள் பல உண்டு, பெண்களே நாட்டின் கண்களென. திருச்சபைக்கும் பெரும் பொருத்தம் அது. அணியாக சீடர்கள் சூழ்ந்தபோது தம் பணியால் சீடத்திகள் உதவினார்கள். இயேசுவை நம்பி பின்பற்றி பேயிடமிருந்து விடுபட்டு நோயிடமிருந்து குணமாகி இறை பணி மட்டுமல்ல இறப்பிலும் உடனிருந்தனர். சிலுவை அடி, கல்லறை அடக்கம், ஏன் உயிர்ப்பின் முதல் செய்தியே ஒரு பெண்ணிற்காய் ஆனது. திருச்சபையின் பிறப்பு முதலே திருப்பணியில் பெண்கள் உண்டு. இன்றும் துறவிகளாய், இறை முழக்க பிறவிகளாய்.